சரி, நம்ம வந்து ட்ரிக்னோமெட்ரிஸில் நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. அதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அந்த ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எப்படின்னா, நம்ம புரிஞ்சுட்டோன்னா அந்த ஃபார்முலாஸ் எப்படி வருதுன்னு புரிஞ்சுட்டோன்னா நமக்கு வந்து அதை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ சைன்ங்கிறது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னா, a by sin a is equal to b by sin b is equal to c by sin c is equal to 2r. இது வந்து வீடியோ வந்து 1 2 3ல நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் அதை எப்படி வருதுங்கிறது அதில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். a by sin a is equal to b by sin b is equal to c by sin c is equal to 2r. இதை ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி cos a அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த cos a-னா இங்கே a ஸ்கொயர் போட்டுருங்க, இங்கே மீதி b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் டிவைடட் பை 2bc. அதே மாதிரி cos b வருதுன்னு வச்சுக்கோங்க, இங்கே வந்து b ஸ்கொயர் போட்டுருங்க, அப்போ மீதி என்ன இருக்குது, a ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் டிவைடட் பை இந்த 2ac. அடுத்தது வந்து cos c எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, c ஸ்கொயர் இங்கே வந்து a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் டிவைடட் பை 2ab. ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சைனே காசையும் நம்ம ஞாபகம் வச்சுட்டா ஈஸியாக நம்ம டேனையும் ஞாபகம் வச்சுக்கலாம். டேன் இதை நம்ம என்ன எப்படி பார்த்துருக்கோம் அப்படின்னா, tan is equal to a minus b by 2 is equal to a minus b divided by a plus b cot c by 2. அதே மாதிரி tan b minus c by 2 is equal to b minus c divided by b plus c cot a by 2. அடுத்தது வந்து tan c minus a by 2 is equal to c minus a divided by c plus a into cot b by 2. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இது வந்து சைன் ஃபார்முலா, இது வந்து காஸ் ஃபார்முலா, இது வந்து tan ஃபார்முலா. இப்போ பார்க்க போகிறது வந்து ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா அண்ட் ஆல்சோ we are going to see the area of the triangle ஃபார்முலா. இந்த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஏபிசி எல்லாம் சைடு, எந்த சைடு ஏ அப்படிங்கிறது எந்த சைடு, பிசி அப்படின்னு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுதான் ஏங்கிற சைடு. இப்போ இந்த ஏயோட ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, இது வந்து ஏவா, இதனுடைய ப்ரொஜெக்ஷன் நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, சி காஸ் பி, பி காஸ் சி. இங்கே பாருங்க, சி இந்த பாருங்க, இது வந்து ஸ்மால் ஏ இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு இருக்கு இல்லையா, சி இந்த ஆங்கிள் அதை ஒட்டி என்ன ஆங்கிள் வருது, பி வருது. அதனால சி காஸ் பி பிளஸ் பி காஸ் சி. அதான் பாருங்க, சி காஸ் பி பிளஸ் பி காஸ் சி. இப்போ சி ஞாபகம் வச்சுக்கலாம். சி எப்படின்னா இந்த ரெண்டு சைடு வருது இல்லையா, அப்போ ஏ காஸ் பி, ஏ காஸ் நம்ம சி தான் இந்த சிங்கிறது வந்து இந்த ரெண்டு சைடு, பி ஆங்கிள் ஏ சைடு, அப்போ ஏ காஸ் பி இது பிளஸ் இது வந்து பி காஸ் ஏ, பி காஸ் ஏ, ஓ சாரி சி எழுதிட்டோம், சி காஸ் ஏ. இன்னொரு ரிப்பீட் பண்ணுறேன். இப்போ சி அப்படிங்கிறது, சிங்கிறது எப்படின்னா இந்த சிங்கிற இது பிங்கிற சைடா, ஓகே ஓகே ஓகே. ஃபார்முலாவை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ ஏங்கிறது எப்படின்னா இந்த சைடு இருக்குல்ல ஏ, ஏ வந்து இப்போ ரெண்டு சைடு என்ன இருக்குது, பி சி, அப்போ சி காஸ் பி, சி காஸ் பி. அடுத்தது இது வந்து பி காஸ் சி, ஓகே. அடுத்தது வந்து இந்த பிங்கிற சைடு, நான் இப்போ வந்து ஞாபகம் வச்சுக்கிறது மட்டும் தான் சொல்கிறேன், எப்படி நம்ம அது வர்றதுங்கிறத டெரைவ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த என்ன சைடு பி, சைடு பியோட ஏயும் சியும் இருக்குது, அப்போ இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, இதுக்கு சைடு சி காஸ் ஏ, சி காஸ் ஏ. அடுத்தது வந்து இங்கே என்ன இருக்குது, ஏ காஸ் சி, ஏ காஸ் சி, ஓகே. அடுத்தது வந்து இந்த சிங்கிறதுல ஏயும் பியும் இருக்கு, அப்போ ஏ காஸ் பி, ஏ காஸ் பி. அடுத்தது வந்து இந்த இடத்துல ஏ பி காஸ் ஏ, பி காஸ் ஏ. ஸோ இது மாதிரி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கிறது கூட ஈஸி எப்படின்னா, ஏ போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஏ இஸ் ஈக்குவல் டு அடுத்தது வந்து ஏக்கு அடுத்தது பி, பி அடுத்தது சி, பி காஸ் சி ப்ளஸ் சி காஸ் பி. அடுத்தது வந்து பிங்கும் போது
சி பிக்கு அடுத்தது சி காஸ் ஏ. இந்த இந்த அதாவது இந்த லெட்டர்ஸ் இங்கே வராது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லெட்டர்ஸ் இங்கே வராது, அதர் லெட்டர்ஸ் வரும், அதர் ஆங்கிள்ஸ் வரும். அதுதான் இப்போ பின்னு வச்சுக்கோங்க, சி காஸ் ஏ. அடுத்து வந்து ஏ காஸ் சி. இன்னும் சொல்ல போனால் இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு பி காஸ் சி. இந்த சியில் திரும்ப சி காஸ் பி. அடுத்தது பி இருக்கா, சி காஸ் ஏ. அடுத்தது ஏ காஸ் சி. அடுத்தது சிக்கு வந்து ஏ காஸ் பி. அடுத்தது ஸ்டார்ட் வித் பி காஸ் ஏ. அப்படியே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி இப்போ இது வந்து நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொன்னேன். we will see how we are getting it. இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியில் நம்ம ஏ இஸ் ஈக்குவல் டு பிசி அப்படிங்கிறது தெரியும். ஏடி we have drawn AD perpendicular to BC. இந்த ஏங்கிற சைடு இருக்கு இல்லையா, அது வந்து பிசி இல்லையா. இட் கேன் பி, யூ கேன் ரைட் இட் as BD plus DC. அதுதான் இருக்கு, BD plus DC. இப்போ இது எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ்ட் தான் வரப்போகுது. அப்போ இந்த பிடிக்கு see you can write AB BD by AB. அப்போ டிவைட் பண்ணுறதுன்னா இதை மல்டிப்ளை பண்ணும். ஓகேயா, திரும்ப சொல்கிறேன். இங்கே பிடிங்கிறது வந்து இருக்குது, இது எல்லாமே காசில் தான் வரணும். காசு அப்படிங்கிறது என்னது, பிடி பை ஏபி. ஓகேயா, நான் ஏபி போட்டேன்னா இங்கே மல்டிப்ளை டிவைட் பண்ணேன்னா இங்கே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து டிசி, அதே மாதிரி அதுவும் காசு வரணும். அப்போ டிசி பை ஏசி. ஸோ டிவைட் பண்ணோம்னா மல்டிப்ளை பண்ணணும். சரி, இப்போ என்ன பிடி பை ஏபி which is nothing but BD by AB, that is cos B. AB என்ன, AB வந்து small c plus DC by AB, அது வந்து cos C. AC என்ன, B. ஸோ நம்ம என்ன எழுதுனாங்கன்னா A is equal to B cos C. திரும்ப அரேஞ்ச் பண்ணி எழுதுறேன், C cos B. அவ்வளோதான். Similarly we can prove what is B. B is equal to C cos, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், C cos Bங்கிறதுனால இந்த C சைடு இருக்கு இல்லையா, C is B side is equal to C A into cos C, A into cos C plus அங்கே C into cos B. அடுத்தது C is equal to A cos B plus அடுத்தது B cos B. Okay. So செக் பண்ணுங்க. A is equal to B cos C plus C cos B. B is equal to C cos A. C cos A இது என்னது, தப்பா வந்துருக்கு, C cos A, A cos C cos A. ஆனால் இந்த இடத்துல தப்பு, ஏன்னா C cos C வராது. பியோட சைடு வந்து இந்த ஆங்கிள் A cos C, இது வந்து A cos C plus C cos C. அடுத்தது வந்து C is equal to A cos B plus B cos C. ஸோ இது மாதிரி நம்ம ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலாவை